எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அடை தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அடை தோசை டேஸ்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு தோசை, ரொம்ப புரதச்சத்து நிறைந்த. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம இதில் வந்து நிறைய பருப்பு வகை சேர்த்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி எடுத்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா துவரம் பருப்பு. இதில் நீங்கள் எத்தனை பருப்பு வேணாலும் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி என்ன பருப்பு வேணாலும் போடலாம். இது எல்லாமே உங்களுக்கு புரதச்சத்து நிறைஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு. ஸோ இதுவுமே உங்களுக்கு தேவையான அளவு. உங்களுக்கு ஆக்சுவலி என்னென்னா உங்ககிட்ட இருக்கிற பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா கருப்பு உளுந்து. இதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி 3 தடவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட பருப்பு எல்லாமே காலி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அடை தோசை கூட பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஃபுட். நீங்கள் சாதா அரிசி தோசை வந்து ஒரு 4 தோசை கொடுத்தாலும் இதில் ஒரு தோசை கொடுக்கறதுக்கு சமம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறோம். ஸோ போட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா? ஸோ ஒரு 4-5 பீஸ் வந்து சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு 7-8 சேர்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ சேர்த்துட்டு இது அப்படியே 2.5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு 2.5 மணி நேரம் போதும். நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு இதுவுமே ரொம்ப சத்தான ஒரு மாவு தான். பட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சத்தை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா தேங்காய் தூளை கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. இது இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை அப்படியே வந்து நல்லா மரத்துலேருந்து நீங்கள் பறித்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம். ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தான ஒரு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக எப்போவுமே தோசை சுடுற மாதிரி இதை சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் டேவே உங்களுக்கு செம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான தோசை. நிறைய பேர் அரிசி மாவு தோசை பண்ணிகிட்ருக்கோம். தயவுசெய்து அந்த தோசையெல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 2-3 ஆகுது இந்த மாதிரியான தோசை ரெடி பண்ணலாம். ஸோ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயம் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு அண்ட் ஆல்சோ ஒரு ஹெல்த்தியான அடை தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அடை தோசைக்கு நீங்கள் கூட என்ன வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் பேசிக்காகவே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கோகோனட் சட்னி தான். ஸோ எங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு காம்பினேஷன். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக அதை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பட் செம்ம சூப்பரான ஒரு செம்ம ஹெல்த்தியான ரெசிபி. எங்களுக்கு யாருக்குமே வேறு எந்த இதுவுமே பிடிக்காது. அட்லீஸ்ட் அடை தோசை கூட தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ செம்மையான ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது. ஸோ கண்டிப்பாக ஹெல்த்தியான இந்த ஒரு அடை தோசையை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க. அண்ட் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.